எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் 4 விதமான வெரைட்டி ரைஸ் தாங்க செய்ய போறேன். இந்த 4 விதமான சாதமும் பிரசாதமாவும் நம்ம வச்சுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில சிம்பிளா சீக்கிரம் சட்டுன்னு செய்ற மாதிரியும் இருக்குங்க. இது கூடவே ஒரு சைட் டிஷ்ஷும் செய்ய போறேங்க. ஸ்டஃப்டு பிரிஞ்சால் தான். இந்த கத்திரிக்காய் ரெசிபி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே தயிர் சாதம், வெறும் ரசம் சாதம் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். எந்த வெரைட்டி ரைஸ் செய்யறதா இருந்தாலும் நம்ம சாதம் நல்லா உதிரியா வேக விட்டு வச்சுக்கலாங்க. இது பிரசாதமா செய்ய போறோம்னா, கண்டிப்பா பச்சை அரிசி தாங்க யூஸ் பண்ணணும். ரைஸ். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம செய்ய போறோம்னா, நம்ம வீட்ல இருக்க அரிசியே நார்மலா லஞ்சுக்கு யூஸ் பண்ற அரிசியே வடிச்சுக்கலாங்க. முதல்ல முருங்கைக்கீரை சாதம் செய்ய போறேங்க. இதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்றேன். உளுந்தம் பருப்பும், கடலை பருப்பும் பாதி வறுபட்டதும் மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு நம்ம பொடி பண்ணிட்டு அப்புறமா தாங்க சாதமா கலர போறோம். இந்த பொடிய வீட்ல செய்து வச்சுட்டா ஈஸியா முருங்கைக்கீரை சாதம் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்க்கிறேன். கருப்பு எள்ளுக்கு பதில் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம். நான் 10 வரமிளகாய் சேர்க்கிறேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாவும் சேர்த்துக்கலாம், இல்ல குறைச்சலாவும் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். நான் சேர்த்திருக்க கடலை பருப்பு, உளுந்தம் பருப்புக்கு இந்த புளி அளவு சரியா இருக்கும். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க பொருட்கள்லாம் பொன்னிறமா வறுந்து வரணும். அடி பிடிச்சிடாம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாங்க. இது நல்லா சூடு ஆறணும். அப்புறமா தான் அரைக்கணும். சூடோட அரைக்கக்கூடாது. இப்ப அதே பாத்திரம் அடுப்புல வச்சு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்க்கிறேன். முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிட்டு நல்லா ஈரம் வடிஞ்சதும் சேர்த்துக்கணுங்க. கீரை ஈரம் போக நல்லா வதக்கிக்கணும். அடுப்பை சிம்லயே வச்சு வதக்கிக்கலாம். கீரை ஈரம் போக வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்க்கிறேன். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த சாதம் இரும்பு சத்து அதிகமா இருக்கிற சாதங்க. இந்த சாதம் தொடர்ந்து சாப்பிடும்போது முடி கூட நல்லா வளருங்க. ஈரம் போக நல்லா வறுபட்டுடுச்சு. இப்ப அடுப்பை அணைச்சிடலாம். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்க கடலை பருப்பு, உளுந்த பருப்பு கலவையை பொடி பண்ணிக்கலாம். இது ஒரு 80% அளவு பொடி செய்ததும் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் இப்ப ஆறி இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். இதையுமே 2, 3 பல்ஸ் பண்ணா போதும். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். ஒரு 90%ல இருந்து 95% வரைக்கும் கொஞ்சம் கொரப்பாவே அரைச்சுக்கலாம். அப்பதான் இந்த பொடி கூடுதலா டேஸ்ட் இருக்குங்க. இப்ப வடிச்ச சாதத்துல 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இந்த பொடி போட்டு கலந்தா ரொம்பவும் ஹெல்த்தியான, டேஸ்டான, இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சாதம் ரெடிங்க. இந்த பொடியை ஒரு தடவை செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. வாரத்துல ஒரு தடவை இந்த சாதம் செய்திடலாங்க. பெண் குழந்தைங்களுக்கு இந்த சாதம் ரொம்பவும் ஆரோக்கியமானதா இருக்குங்க. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா நம்ம 5 நிமிஷத்துல லெமன் சாதம் ரெடி பண்ணிடலாங்க. லெமன் சாதத்துக்காக நான் 1 கப் அளவு வடிச்ச சாதம் எடுத்திருக்கேங்க. சாதத்துல ஒரு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, சிறிதளவு கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 2 வரமிளகாய் சேர்த்துட்டு பொன்னிறமா வறுத்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 5 முந்திரி சேர்த்திருக்கேன். இப்ப எலுமிச்சை பழம் சாறு கலந்து வச்சிருக்க சாதத்துல இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டான லெமன் சாதம் ரெடிங்க. அடுத்ததா நம்ம புதினா சாதம் செய்யறதுக்காக மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு மிக்ஸில அரைச்சிக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினா கொத்தமல்லியை இதுல சேர்த்துடலாம். புதினா அரைச்ச மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் கலந்து இதுல சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இதுல 1 கப் அளவு வேக வச்ச சாதம் சேர்த்துடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாதம் நம்ம வீட்ல செய்யும்போது வீடே மணக்குங்க. கண்டிப்பா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் குடுத்து அனுப்பிச்சோம்னா, பாக்ஸ் காலியா தாங்க வீட்டுக்கு வரும். விரும்பி சாப்பிடுவாங்க. மணக்க மணக்க புதினா சாதம் ரெடிங்க.
அடுத்ததா ரொம்ப சிம்பிளா தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவு கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 4, 5 முந்திரி, 2, 3 பச்சை மிளகாய் கீறுனது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமா வறுத்துக்கலாம். 1 கப் சாதத்துக்கு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததும் 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச சாதம் 1 கப் அளவு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லித்தழைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த தேங்காய் சாதம் ரொம்ப சிம்பிளுங்க. 10 நிமிஷத்துல செய்திடலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இத நம்ம பிரசாதமாவும் செய்துக்கலாங்க. தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் 1/4 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல நான் முன்னாடியே தேங்காய் ஒரு பல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதோட அளவு ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். இது கூடவே நம்ம வறுத்த வேர்க்கடலைய சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி. மிக்ஸில தண்ணி விடாம கெட்டியா அரைச்சுக்கலாம். அரைச்ச பேஸ்ட்ட ஒரு தட்டுல சேர்த்துட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய அளவு வெள்ளை கத்திரிக்காய் 5 எடுத்து வச்சிருக்கேன். இது செய்யறதுக்காக ரொம்ப சின்ன கத்திரிக்காயா எடுக்கக்கூடாது. எந்த கலர் கத்திரிக்காய் எடுத்தாலுமே ஓரளவு கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் எடுத்தா நல்லா வரும். கத்திரிக்காய் மேல காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி 4ஆ கீறி வச்சுக்கலாம். ஒவ்வொரு கத்திரிக்காயிலயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்ப உள்ள வச்சிடலாம். பாருங்க நான் வைக்கிற மாதிரி இதே மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா கத்திரிக்காயிலுமே இந்த மாதிரி ஸ்டஃப் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பத்த வச்சு ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு கத்திரிக்காயா இதுல வச்சிடலாம். மூடி போட்டு மூடி அடுப்ப சிம்லயே வச்சு எண்ணெயிலேயே கத்திரிக்காய வேக விட்டுக்கணும். 2 நிமிஷம் ஆனதும் கத்திரிக்காய திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே திருப்பி திருப்பி விட்டு கத்திரிக்காய் மெதுவா வேக விட்டுக்கணும். எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும். வேக வேக நம்ம கத்திரிக்காய் சாஃப்டா ஆகும். பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய திருப்பி திருப்பி நல்லா டீப் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வேக விட்டுக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் நம்ம வச்சிருக்க 4 வெரைட்டி ரைஸ்க்குமே நல்ல சைட் டிஷ்ஷா இருக்குங்க. கூடவே தயிர் சாதத்துக்கு வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு ரசத்து கூட கூட தொட்டு சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.